வணக்கம். குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசியாக முடிஞ்ச குரூப் ஒன் மெயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியா வந்து ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டை மாற்றணும்னா என்ன மாதிரி மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு? ஏன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வந்து நம்ம வேர்ல்ட்லேயே நம்மளது அதிகம். ஸோ அப்படிங்கிறப்போ இது ஸ்கில்டு பர்சனாக மாறுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இது பெனிஃபிட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசி ரீஃபார்ம்ஸ் பார்த்துருந்தோம். சும்மா ஒரு சின்ன லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததில் சின்னதாக வந்து ஒரு ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த இதுக்கு இனிஷியேட்டிவ்க்காக என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் 2015, அடுத்தது வந்து நேஷனல் பாலிசி ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் 2015, அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது இப்போது வந்து கொண்டு வந்த என்இபி 2020 பார்த்தீங்கன்னா வொகேஷ்னல் ட்ரைனிங்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேயே வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த குழந்தைங்க படித்து முடித்து வரப்போ ஸ்கில்டாக வர்றப்போ தே ஆர் ஸ்கில்டு பர்சனாக வெளில வர்றப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ரிசோர்ஸஸ் கொண்டு வரும்போ கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து அதோட கோல், அதாவது ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிற கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, அடுத்த இதில் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ வரைக்கும் முக்கிய திட்டங்கள் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க? பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.2. ஓகே, ஸோ இது வந்து ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்கில்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ், ட்ரோன்ஸு, இதை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஷிஃப்ட் டு கேண்டிடேட் சென்ட்ரிக்லேருந்து ஜாப் ட்ரைனிங் அந்த பேஸில். அடுத்தது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க 1500. இப்போ அதாவது லேர்னும் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணும்போதே என் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து ப்ரொமோஷன் ஸ்கீம். இது ரீசெண்டாக 2026 2.0 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் ஃபார் ஐடிஐ மாடர்னைசேஷன். ஐடிஐ இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 60,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க 2025. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ மாடர்னைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ 1000 ஐடிஐஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக மாடர்னைஸ் பண்ணுறாங்க. PMSA2 அப்படிங்கிற ஸ்கீம், அதாவது தொழில்நுட்ப பயிற்சி மேம்பாடுக்காக. அடுத்தது PM விஸ்வகர்மா யோஜனா 2023. ஸோ இது வந்து என்னென்னா ஆர்டிஷியன்ஸ் வித் ஸ்கில் ட்ரைனிங் டூல் கிட்ஸ் அண்ட் கிரெடிட். அவங்க ஸோ குலத்தொழில்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? அதில் அவங்கள ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, அதுக்கான வந்து அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. ஸோ அதில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, ஸோ ட்ரைனிங் கொடுக்கறது, இது எல்லாமே. ஓகே, பாரம்பரிய தொழிலாளர்களுக்கு ஆதரவு வந்து விஸ்வகர்மா யோஜனா மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் மொபைலிட்டி அண்ட் ஸ்டடி. உலகளாவிய வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் இது என்ன பண்ணணும்னா, இட் ப்ரொவைட்ஸ் லாங்குவேஜ், கல்ச்சர், ட்ரைனிங் அண்ட் ப்ரீ டிபார்ச்சர் ஓரியன்டேஷன். ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வந்து பயிற்சி வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. அடுத்தது பயலேட்ரல் அக்ரிமெண்ட் வித் ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, UAE இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்கில்ஸ் குளோபலி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்ட் ஸ்கில் காம்படிஷன். இந்தியா வந்து ரேங்க்டு அரௌண்ட் 11 to 13 குளோபல், 11லேருந்து 13 வந்து குளோபலி இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது மூலமாக என்ன ஆகும், இந்தியா கேன் அச்சீவ் த ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கலாம். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஓகே, ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இது மூலமாக நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க, உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அது ஸோ அதுலேயும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் தராங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் இதுவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்கலாம், ரோல் ஆஃப் NGOs இன் இம்ப்ளிமெண்டிங் சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ் ஆன் ஹெல்த். ஓகேவா? ஸோ ஹெல்த்துக்காக வந்து சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ் கொண்டு வரதில் NGOட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுகாதாரத்துறையில் சமூக நல கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அரசு அல்லாத தொண்டு நிறுவனங்களின் பங்கை விளக்குக. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டரில் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா முக்கியமாக இந்த கோவிட் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா NGOஸோட ரோல் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு.
ஸோ தே ஆக்ட் as a intermediaries between policy formulation and ground level implementation. ஒரு பாலிசி லெவலில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அதை கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இவங்களோட பங்கு தான் ரொம்ப முக்கியம், என்ஜிஓட பங்கு. ஓகே, இந்தியா இஸ் ஓவர் 3.3 மில்லியன் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது, கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகன்ட்லி டு ஹெல்த் கேர் டெலிவரிக்காக. ஓகே, இந்த ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்யூனிட்டி, ட்ரஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன். ஸோ அரசு திட்டங்களை கொண்டு வரல, பொதுமக்களையும் இணைக்கும் முக்கிய பாலமாக வந்து செயல்பட்டதில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து என்ஜிஓங்கிறது ஒரு முக்கிய இதுவாக ரோலாக ப்ளே பண்ணுது. இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்க போகிறோம். அடுத்தது இவங்களோட கீ ரோல்ஸ் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரி. ஓகே, ப்ரொவைட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் ரிமோட் ட்ரைபல் அண்ட் ஸ்லம் ஏரியாஸ். ஓகே, இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் கிராஸ் ரூட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு என்ஜிஓ முக்கியமான இது பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, ஹெல்த் கேர் ஸ்கீமு. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகிறது யார்? என்ஜிஓஸ் தான் போய் கொண்டு போவாங்க அதை. ஓகே, அந்த லெவலில் போய் அவங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு ரிமோட் இடத்துலையும் ட்ரைபல் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸோட அசசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு போவாங்க. ஓகே, நிறைய இருக்குது ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கீழே ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு. ஓகே, ஸோ அந்த இது அந்த ஸ்லம் ஏரியாஸ்லேயும் கொண்டு போகிறது என்ஜிஓஸ் தான் மேஜராக வந்து ரோல் ப்ளே பண்ணுது. எஜுகேஷனும் சரி, ஹெல்த் செக்டரும் சரி, என்ஜிஓஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கொஸ்டின்ஸ் அஸ் எ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது என்ஜிஓஸோட ரோல் வந்து எஜுகேஷனில் என்ன, லைக் வந்து இப்போ ஹெல்த் செக்டர் இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து எப்படி இருக்குங்கிறது இந்த என்ஜிஓ ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும் போதே என்ஜிஓஸோட எக்ஸாம்பிளோடு நீங்கள் எடுத்து வைக்கிறது நல்லது. லைக் வந்து ஹெல்த் செக்டரில் என்ன மாதிரி என்ஜிஓஸ், எஜுகேஷனுக்கு என்ன மாதிரி, சைல்ட் லேபருக்கு வந்து என்ன மாதிரி என்ஜிஓஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வைஸாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரோல்ஸ் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இது என்ன பண்ணுது? ப்ரொவைட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் ரிமோட் ட்ரைபல் அண்ட் ஸ்லம் ஏரியாஸில் வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது இந்த ஹெல்த் கேருங்கிற விஷயத்தை. அடுத்தது சர்வீசஸ் இன்க்ளூட் மெட்டர்னல் கேர், இம்யூனைசேஷன் அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன். ஸோ இது எல்லாமே அரசு வசதிகள் குறைவான இடங்களில் வந்து நேரடி சுகாதார சேவைகளை வழங்குகின்றன அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது பிஹேவியரல் சேஞ்ச் அண்ட் அவேர்னஸ். ஸோ விழிப்புணர்வு உருவாக்கம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹெச்ஐவி, எய்ட்ஸ், டியூபர்குலோசிஸ், மென்சுரல் ஹைஜின் ரிலேட்டடாக வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜின்லாம் வந்து நிறைய ரூரல்லாம் கொண்டு போயிருக்குது. அந்த அவேர்னஸுக்கு க்ரியேட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் தான். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரதோ இவங்களோட அது ப்ரொமோட் பண்ணி அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த பிஹேவியரல் சேஞ்சஸும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் ரிமூவ் ஸ்டிக்மா அண்ட் இம்ப்ரூவ் ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மென்டலி வந்து எதாவது இருந்தாலுமே அதை போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ ஒரு ஸ்டிக்மா மாதிரி அந்த சொசைட்டி வந்து அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரூரலில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிமோட் ஏரியாஸ்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டிக்மா மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்து வந்து நீங்கள் பெனிஃபிட் எடுத்துக்கணும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்கள் உடல்நிலைக்கு வந்து தேவையான எல்லா இதுவும் வந்து கொண்டு போய் சேர்க்கறது யார் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் தான். அடுத்தது கெப்பாசிட்டி பில்டிங், திறன் மேம்பாடு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆஷா அந்த அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அதே மாதிரி வாலண்டியர்ஸாக சில பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதும் யார் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓஸ் சில பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் லோக்கல் பார்ட்டிசிபேஷன் இன் ஹெல்த் கேர் டெலிவரி. ஓகேவா? ஸோ லோக்கல்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த ஹெல்த் கேர் இதில் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல்ஸை நீங்களும் வந்து இந்த இதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஜிஓஸோட பார்ட்டிசிபேஷனை. அதே மாதிரி லோக்கல் பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இறக்குறவங்கள வந்து இந்த கொரோனாவில் இறக்குறவங்கள புதைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓஸ் தான் போய் வந்து அந்த மரியாதையை அடக்கம் பண்ணுறது, அவங்கள எல்லாமே செஞ்சது இவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி லோக்கல்ஸும் சில பேர், என்ஜிஓஸ்ன்னு இல்லை லோக்கல்ஸும் சில பேர் வந்து அதை எடுத்து பண்ணாங்க. அடுத்த அட்வொகேசி அண்ட் பாலிசி இனோவேஷன், கொள்கை ஆதரவு பார்க்கும்போது இவங்க வந்து கிரவுண்ட் லெவல் டேட்டா அண்ட் ஃபீட்பேக் டு த கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா பாலிசிஸ் அண்ட் இம்ப்ரூவ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அரசு கொள்கையை வந்து மேம்படுத்துறதுல இது உதவுகின்றன நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, கண்காணிப்பு வகையில் பார்க்கும்போது
இவங்க சோஷியல் வாட்ச் டாக்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்றாங்க. ஸோ ஒரு கண்காணிப்பு இது மாரி. ஓகேவா? ஸோ பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி ஹெல்த் கேர்ன்னு இருக்கு இல்லையா? லெவல்ஸ். ஸோ அது வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் கரெக்ட்டா நடக்குதா? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கரெக்ட்டா ரீச் ஆகுதா? இதெல்லாம் மானிட்டர் பண்றதுனால இவங்கள வந்து சோஷியல் வாட்ச் டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தே என்ஷூர் ப்ராப்பர் யுட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ். பப்ளிக் ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஃபண்ட்ஸ் அலாகேட் பண்ணி ஒரு ஹெல்த் கேர் பாலிசி கொண்டு வராங்க, ஹெல்த் கேர் ஸ்கீமை கொண்டு வராங்க. அது இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை, வீக் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அது கொண்டு வந்ததே வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதுக்கு ப்ரொவைட் பண்ண ஃபண்டும் வேஸ்ட்டு தானே. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் தானே அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஓகே. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? அரசு சேவைகள் மக்களிடம் சென்று சேர்வதை உறுதி செய்கின்றன. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர். சிறப்பு சிகிச்சை. லைக் பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மென்டல் ஹெல்த்துக்கெல்லாம் அவங்க இன்னுமே ரூரல் அந்த ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, தே வோன்ட் அப்ரோச் டு டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இடங்கள்ல வந்து இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. லைக் கேன்சர் கேரு, மென்டல் ஹெல்த்னஸ், கிரானிக் டிசீசஸ். ஓகே. மெயினா பார்த்தீங்கன்னா, உமன் ஹெல்த்துன்னு சொல்லலாம். இந்த மென்சுரல் ஹைஜீன், இந்த யுட்ரஸ் ரிலேட்டடான அந்த இது, ஒவரியன் கேன்சர், இந்த மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் பெண்களுக்கான வந்து நல்லா கொண்டு போகிறாங்க இவங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்போ ஒரு ஏதோ டிசாஸ்டர் ஒன்று நடக்குது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் நடக்குது, அங்கே வந்து ஹெல்த் கேரோட ஒரு தேவை இருக்கும். ஓகே. பேண்டமிக், அதான் கோவிட், இது இல்லாமல் நேச்சுரல் டிசாஸ்டர், ஏதாவது ஃப்ளட்டோ, ஏதாவது சுனாமி, ஹெத்காக் நடக்கும்போது அங்கே வந்து என்ஜிஓஸோட ஜென்ரலான ரோல் இருக்குது. அது இல்லாமல் ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் ரோல் இருக்குது. அங்கே வந்து அந்த மருத்துவ உதவி தேவைப்படும் போது அதெல்லாம் கொண்டு போகிறது யார்? இந்த என்ஜிஓஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க? தே ப்ரொவைட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போனா வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ஜிஓ வந்து சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸை சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ் ஆன் ஹெல்த்தை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எந்தெந்த வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க தான் வந்து அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஒரு கனெக்டிவிட்டி, லாஸ்ட்டு மைல் சர்வீஸ் டெலிவரி பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வராங்க, திறன் மேம்படுத்துகிறாங்க, யார்கிட்ட? வாலண்டியர்ஸ் கிட்ட, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கிட்ட. அது மாதிரி அட்வொகேசி, அதாவது கொள்கை ஆதரவு. அது ஒரு பாலிசி கொண்டு வரணும்னா முதல்ல அதுக்கு டேட்டா வேணும். அதுவுமே வந்து என்ஜிஓஸ் கிட்டேருந்து கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பாலிசி வந்து கவர்மெண்ட் கொண்டு வருது. அதுக்கு அப்புறம் ஒரு மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, கண்காணிப்பு. ஆக்சஸ் சோஷியல் வாட்ச் டாக்காக வந்து இருக்கிறாங்க. ஓகே. மானிட்டர் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர். சில இடங்களில் வந்து ஹெல்த் கேர் ரீச் ஆகிறது கஷ்டமான அந்த இடங்களில் ஏரியாஸில் வந்து தே ஃபோக்கஸ் ஆன் தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஸோ பேரிடர் காலில் வந்து முக்கியமாக ஹெல்த் கேரோட குறைபாடு இருக்கிற இடத்துல வந்து என்ஜிஓஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே. இதை பார்த்தோம். அடுத்தது வந்து எங்களோட சேலஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நிதி நிலைத்தன்மை வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இவங்க என்ஜிஓங்கிறதுனால ஃபண்ட்ஸ் வந்து வெளிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது குறைவு தான். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து லேக் ஆஃப் ஸ்கில்டு பர்சனல். ஸோ ப்ரொஃபஷனல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுல, அந்த ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு போய் ப்ரொஃபஷனல்ஸை சேர்க்கறதுல, இதிலெல்லாம் அவங்க வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. ஸோ திறமையான நிபுணர்கள் பற்றாக்குறை. ஓகே. என்ஜிஓஸில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா இன்னுமே இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆன் ஹெல்த் வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஸோ ரெகுலேட்டரி இஷ்யூஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் லா அண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இவங்களுக்கு அப்ரூவல் என்ஜிஓஸ் இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அப்ரூவல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த அப்ரூவல்லாம் வந்து ரீசெண்டாக ஸ்ட்ரிக்ட் இது வந்து லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியும் அவங்களுக்கு ஒரு சிக்கல்களை கொடுக்குது. டிரான்ஸ்பரன்சி கன்சர்ன். ஸோ இந்த ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். நடுவில் இந்த என்ஜிஓஸ்லேயே சில மிஸ்யூஸ் நடக்கலாம். ஸோ இன் சம் கேசஸ். ஸோ அது மாதிரியான சேலஞ்சஸும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ்னு எல்லாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் இதுக்கு, அதாவது முக்கியமாக இந்த ஹெல்த் ரிலேட்டடான இருக்கிற என்ஜிஓஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ பாத் இந்தியாங்கிறது வந்து டிசீஸ் ரிடக்ஷன் அண்ட் ரூரல் ஹெல்த்துக்காக கொண்டு வந்தது ஒரு என்ஜிஓ. ஸோ ஸ்மைல் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்தது சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் சைல்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்.
அடுத்தது ஹெல்ப் ஏஜ் இந்தியா. ஸோ எல்டர்லி பீப்புளோட ஹெல்த் கேரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற என்ஜிஓஸ். இந்த மாதிரி ஒரு 4-5 என்ஜிஓஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக கொடுத்து எழுதணும் இந்த இடத்துல. ஒரு என்ஜிஓ ஆன் ஹெல்த் கேர்னா ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற அந்த என்ஜிஓஸ் வந்து நீங்கள் மென்ஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ பிளேஸ் ஏ க்ரூஷியல் ரோல் இன் பிரிட்ஜிங் கேப்ஸ் இன் இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டமில். So it's strengthening collaboration between government and NGOs and can enhance efficiency, inclusiveness and accountabilityங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்தியாவோட ஒரு முழுமையான சுகாதார வளர்ச்சிக்கு வந்து அத்தியாவசியமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ என்ன எழுதுகிறோம், என்ஜிஓட ரோல்னு பார்க்கும்போது ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ், அவேர்னஸ், அவங்களோட லாஸ்ட் கிராஸ் ரூட் லெவல் அப்ரோச்சு, கெப்பாசிட்டி பில்டிங், அட்வொகேசி, பாலிசி இனோவேஷன், மானிட்டரிங், ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர், டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ் பற்றி எழுதி என்ஜிஓட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இதுதான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுற விதம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கோல்ஸ் ஆஃப் த நேஷனல் ஹெல்த் பாலிசி and list the national health program specified in the policy. ஸோ தேசிய சுகாதார கொள்கையின் இலக்குகளை விளக்கி அதில் குறிப்பிட்டுள்ள தேசிய சுகாதார திட்டங்களை பட்டியலிடுக. ஓகே, ஸோ நேஷ்னல் ஹெல்த் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதோட கோல்ஸ், அதே மாதிரி நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாலிசியில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 தான், இதுதான் ரோட் மேப்பாக இருந்தது. எதுக்கு? யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இன் இந்தியா. ஓகே, இதுதான் வந்து முழுமையான சுகாதார சேவையை உறுதி செய்யும் முக்கிய கொள்கையாக இருந்தது. இட் மார்க்ஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் கியூரேட்டிவ் கேர், ஸ்கின் கேர் டு ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் கேர், வெல்னஸ் அப்ரோச்சுக்கு. இட் அலைன்ஸ் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் இந்தியாஸ் லாங் டேர்ம் ஹெல்த் விஷனுக்கு இது முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அடுத்தது இதோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, நேஷனல் ஹெல்த் பாலிசி 1983 வந்து பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுது. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2002 பார்த்தீங்கன்னா, இட் ஃபோக்கஸ் ஆன் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரோலில் பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்தது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி கடைசியாக கொண்டு வந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017. இது வந்து கம்ப்ரென்சிவ் மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க் அட்ரஸிங் கரண்ட் சேலஞ்சஸ், இப்போ இருக்கிற சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறது தான் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிற நேஷ்னல் பாலிசிஸ். கண்டிப்பாக இதில் எல்லாமே கொடுத்தாகணும். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்கும் எல்லாங்கிற மாதிரி ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும். ஓகே, ஸோ வெல்பீயிங் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இதோட நோக்கம். இட் என்ஷூர் ஈக்குவட்டபிள், அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி ஹெல்த் கேர். ஓகேவா? ஒரு சமமாக ஒரு அஃபோர்டபுளாக அதே மாதிரி குவாலிட்டி ஹெல்த் கேர் கொண்டு வரணுக்காக தான். அடுத்தது இட் ரெடியூசஸ் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆக்சஸ் ஃபார் வல்னரபிள் குரூப்ஸ். ஓகே, ஹெல்த் இன்இக்வாலிட்டிக்காகவும் வல்னரபிள் குரூப்ஸோட அக்சஸ்க்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இது. அடுத்தது கோர் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். ஓகே, ஹெல்த் ஸ்டேட் டார்கெட், சுகாதார நிலை இலக்குகள். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இன்க்ரீசஸ் டு 70 years by 2025. ஸோ ஓகே, 2025க்குள்ளே வந்து என்னெல்லாம் இதில் கோலாக கொண்டு வந்தாங்கன்னு தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எழுதுகிறோம். 70 years கொண்டு வரணும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 ரீப்ளேஸ்மெண்ட் லெவலாக கொண்டு வரணும்னா அதுவும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் இந்த பாலிசியில் கொண்டு வந்தது. அடுத்தது இன்ஃபண்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து 28 per 1000 லைவ் பர்த். ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி எல்லாமே குறைச்சிருக்கோம் இந்த பாலிசி மூலமாக. ஸோ 100 per lakh லைவ் பர்த்ஸ் வந்து கொண்டு வரணும், இந்த அளவுக்கு கொண்டு வரணுங்கிறதா இதோட கோல். அடுத்தது அண்டர் 5 மொர்டாலிட்டி வந்து 23 by 2025க்குள்ளே 23 கொண்டு வரணும். நியோனேட்டல் மார்ட்டாலிட்டி வந்து 16 by 2025. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களோட ஆயுள் மற்றும் சுகாதார நிலை மேம்படுத்துறது தான் இதோட கோல். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான அதில் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. ஓகே, டிசீஸ் ரெடக்ஷன். ஸோ நோய் குறைப்பு பற்றி பார்க்கும்போது நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து மொர்டாலிட்டி வந்து 25% வந்து 2025க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இதில் முக்கியமான இது. முக்கியமாக வந்து என்ன மாதிரி டிசீஸ் பார்த்தீங்கன்னா, எலிமினேட் டிசீசஸ் லைக் டியூபர்குலோசிஸ் வந்து 2025க்குள்ளே குறைக்கணும்னு, பட் இன்னும் நம்ம ஃபுல்லாக எராடிகேட் பண்ணலை. அடுத்தது லெப்ரசி, காலா அசார், அப்புறம் லிம்ஃபாட்டிக் ஃபைலாரிசிஸ். ஓகே, ஸோ ஹெச்ஐவி கண்ட்ரோல் த்ரூ 90:90:90 இந்த டார்கெட்டில் வந்து குறைக்கணும். இதெல்லாம் வந்து ஹெல்த் பாலிசி 2017 இருக்கிறது. அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஓகே, ஸோ எல்லாருக்கும் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசபிள் ஹெல்த் கேர் ஃபார் ஆல், யூனிவர்சல். ஓகேவா? அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் டிசீஸ் பர்டன்.
ஓகே. ஸோ இப்போது ஏதாவது நம்ம அந்த என்ன சொல்ல ஒரு நல்லா நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், நல்லா நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு வந்து யாராவது நம்ம குடும்பத்தில் நோய்வாய்ப்படும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போது அது ஒரு பேர்டனாக வருது நம்மளுக்கு. அப்போது அது பேர்டனை குறைக்கணும்னா, ஸோ நம்ம ஹெல்த் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸும் அஃபோர்டபுளாக அசஸபிளாக நம்மளுக்கு கிடைக்கணும். இது எல்லாமே முக்கியம். ஸோ இதுதான் இந்த பாலிசியோட அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் முக்கியமாக. ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ் அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ், முக்கியமாக வந்து சில டிசீஸ்க்கு வந்து எது அதிகமாக இருக்கோ அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணுங்கிறது தான். ஈவன் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு கூட வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இது மூலமாக ஹெல்த் கேர் பாலிசி 2017 ஓட அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் ஸ்கீம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போனா ஏன் நான் இன்ஃபர்டிலிட்டி சொன்னேன்னா, இன்ஃபர்டிலிட்டி வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்காங்கம்மா. அது வந்து என்ன ஆகுது, ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஃபர்டிலிட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாம் ப்ரைவேட் செக்டர் தான் இருக்குது பட்சத்தில் என்ன ஆகும், ஃபினான்ஷியல் பேர்டனுங்கிறது அதிகரிக்கும். ஸோ அதுவுமே ஒரு இனிஷியேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. மேஜராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சில ஒரு முக்கியமான சில ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஐவிஎஃப் வந்து குறைந்த அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹெல்த் கேர் அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வரணும். அடுத்தது வந்து இட் இன்க்ரீசஸ் பப்ளிக் ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2.5% ஆஃப் த ஜிடிபி வந்து, அதாவது ஜிடிபியில் 2.5% வந்து இந்த பப்ளிக் ஹெல்த்துக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது இதெல்லாம் இந்த பாலிசியோட நோக்கங்கள். ஓகேவா, முக்கிய குறிக்கோள்கள். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா டாக்டர்ஸ். ஓகே, அது ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கணுன்றாங்க, காலேஜஸ் கம்மி, டாக்டர்ஸும் கம்மி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனுக்கும் டாக்டர் ரேஷியோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நர்சஸ் கூட இருக்காங்க, ஆனால் டாக்டர்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் தான் இவங்க தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வர்றாங்க. அதாவது சுகாதார அமைப்பை முழுமையாக வலுப்படுத்துதல் தான் இதோட குறிக்கோள். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது பிரைமரி ஹெல்த் கேர் ஃபோக்கஸ், முதன்மை சுகாதாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தே எஸ்டாப்ளிஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து கொண்டு வருவாங்க. ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்டிவ் கேர் அண்ட் ஸ்க்ரீன். ஓகே, அடிப்படை சுகாதார சேவைகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்தது ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், நிதி பாதுகாப்பு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ எசென்ஷியல் ட்ரக் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது ரெடியூஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், மக்களின் செலவை குறைத்தல். ஓகேவா, ஸோ அவுட் பாக்கெட்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து எதில் கொடுக்குறாங்க, அந்த ஹெல்த் பாலிசியில் கொடுக்குறாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், பாரம்பரிய மருத்துவம்னு இருக்குல்ல, அதில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ இதோட இன்டகிரேஷன், ஆயுஷுங்கிற ஒரு மினிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நம்மளோட ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இப்போ மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். என்னது மெயினாக இப்போ எல்லாருக்கிட்டையும் பரவலாக இருக்கிறது என்னது, டயபெட்டிஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹைப்பர் டென்ஷன், மெயினாக மென்டல் ஹெல்த்தும் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட அவேர்னஸும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த பாலிசி இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸ்க்ரீனிங் அண்ட் இயர்லி டயக்னோசிஸ், சீக்கிரமாக ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் போதே அதை கண்டுபிடிக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஹெல்த் கேர் அக்சஸ் வந்து இல்லாதவங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இயர்லி டிடெக்ஷன் பண்ண முடியாது. அப்போது வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஸோ டயபெட்டிஸ் வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறது. ஸோ கேன்சர், முக்கியமாக கேன்சர் வந்து இயர்லி டிடெக்ஷன் பண்ணால் அது சரி செய்ய முடியும். ஓகே, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன் தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கொண்டு போய் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போய் முடியும், ஹார்ட் ஸ்ட்ரோக்கு எல்லாமே. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து கண்ட்ரோலில் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அண்ட் பாலிட்டிவ் கேர் இதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஓகே, வாழ்க்கை முறை நோய்களை வந்து கட்டுப்படுத்தல் தான் இதோட இதெல்லாம் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் ஹெல்த் பாலிசியோட. அடுத்தது டிஜிட்டல் ஹெல்த். ஓகே, டிஜிட்டல் சுகாதாரம்னா டெலிமெடிசின்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கோவிட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கால் பண்ணி வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த மெடிசின்ஸ்லாம் அதிலே சஜஸ்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இஷ்யூஸ்னு சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் ரெக்கார்டை வந்து எலக்ட்ரானிக்காக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ டிஜிட்டல் ஹெல்த்துங்கிறது முக்கியமான ஒன்று ஹெல்த் பாலிசியில். அடுத்தது ஹெல்த் ஈக்விட்டி, சமத்துவம். ஸோ வெறும் அர்பன்லேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் ரூரலில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது மார்ஜினலைஸ்டு பாப்புலேஷன்ஸ், அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ்டு. ஸோ இது மூலமாக என்ன ஆகும், அர்பன் ரூரல் கேப் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. சேலஞ்சஸ் பார்க்கும்போது சவால்கள் வந்து லோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒரு 2%க்குமே குறைவாக இருக்குது ஜிடிபி. ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மக்கள்கள் வந்து அந்த ஹெல்த் பாலிசிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரது. ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இது முன்னாடியே பார்த்தோம். ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கும் வந்து ஹெல்த் பாலிசியில் சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவாக. பட் அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அர்பன் ரூரல் கேப் டிஸ்பேரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. அதே மாதிரி ஹை அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளோட செலவு, அதாவது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னது இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இருந்துமே சிலதெல்லாம் வந்து கவர் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அதெல்லாம் குறைக்கணும். அதெல்லாம் சேலஞ்சஸ். ஃப்ராக்மெண்டட் பப்ளிக் ப்ரைவேட் கோஆர்டினேஷன். ஸோ பப்ளிக்னு மட்டும் இல்லை, ப்ரைவேட்டோட கோஆர்டினேஷன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தானா இன்னும் நல்லாவே வந்து ஹெல்த் கேர் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ரைசிங் பர்டன் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து நிறைய அதிகரிச்சுட்டு போகுது. அதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் அண்ட் மெஷர்ஸ் எடுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து சேலஞ்சஸில் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக, ஹெல்த் பாலிசிஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நேஷ்னல் ஹெல்த் பாலிசியோட கோல் என்ன. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ஜெக்டிவ் பார்த்தோம், கோல்ஸ் பார்த்தோம், அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஓகே, என்னெல்லாம் ஹெல்த் பாலிசி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக 2017 தான். இப்போது நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இந்த பாலிசி மூலமாக கொண்டு வராங்க, ஓகேவா, என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அது பார்ப்போம். அடுத்தது மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அலைன்ட். என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது என்னது, இன்சூரன்ஸ். ஸோ ப்ளஸ் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ், இதெல்லாம் கொண்டு வரது தான் ஆயுஷ்மான் பாரத். அடுத்தது நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு சொன்னோம். டிஜிட்டலைஸ்னால் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து டெலிமெடிசின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனில் வரும். இது ஒரு கொஸ்டினாகவே மெயின்ஸில் இதுக்கு முன்னாடி மெயின்ஸில் கேட்டிருக்காங்க, நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனை பற்றி. ஓகே, டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜன் ஆஷுதி ஸ்கீம், அதாவது அஃபோர்டபுள் மெடிசின்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் இது பண்ணுறது. ஸோ இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இங்கே கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் ஒரு மருந்தகம்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த ஜெனரிக் மெடிசனில் உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். ப்ரைவேட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜன ஔஷதி ஸ்கீம்ஸ்னு. அடுத்தது மிஷன் இந்திரதனுஷ். ஓகே, இம்யூனைசேஷனுக்காக மிஷன் இந்திரதனுஷ். அதே மாதிரி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதெல்லாம் நீங்கள் இந்த பாலிசி மூலம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதலாம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற திட்டங்கள். ஓகேவா, ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஓவர் 1.5 lakh ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இம்யூனைசேஷன் கவரேஜ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து மூலமாக வந்து நோய்களை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அஃபோர்டபுள் மெடிசன்ஸும் அக்சஸும் அதிகரிச்சிருக்கு. டிஜிட்டல் ஹெல்த் சர்வீசஸ்ங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஓகே, கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறீங்கன்னா, 2017 வந்து கம்ப்ரஹென்சிவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இந்தியாஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஒரு முழுமையான மற்றும் சமமான சுகாதார வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த ஸ்கீம் இருக்குது. ஓகே, ஸோ வருங்காலத்தில் என்ன வே ஃபார்வர்ட்னா, இதில் வந்து 2.5% ஜிடிபியில் 2.5% வந்து ஹெல்த் கேருக்கான ஸ்பெண்டிங் வந்து அதிகரிக்கணுங்கிறது, ரூரல் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. இந்தியாவோட நேஷ்னல் ஹெல்த் பாலிசி, அதில் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட கோல்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்த இதில் வந்து பிவைக்யூ அனாலிசிஸில் வேற ஒரு கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ.